அலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற 2026 ஆங்கில புத்தாண்டுக்கான ராசி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7க்கு உரிய அதிபதியான குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கு உரிய அதிபதியான குரு பகவான் பாத்தீங்கன்னா கேந்திர ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது நிச்சயம் நிறைய நல்ல பலன்களை பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு செய்வாரு. இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. தொழில விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தொழிலின் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்கிறது. அதோட இந்த குரு பகவானுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல விழுகிறதுனால உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வேலை பார்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே பாத்தீங்கன்னா நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி எதிரிகளினுடைய தொல்லைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கடந்த காலத்துல கடன் இது எல்லாமே வாங்கியிருந்தீங்கன்னா கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி நோயினால நீங்க அவஸ்தைப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நோயிலிருந்து குணமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எழுதிருந்தீங்கன்னா நிச்சயம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது அரசாங்க வேலைக்கு ஏதாவது நீங்க எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா நிச்சயம் அதுல கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக அளவு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கிற கன்னிராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல ப்ரொமோஷன் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கிறது. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை வரை பாக்குறாரு. அதனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் சரி இல்ல சொந்த தொழில இருக்கிறவங்களுக்கும் சரி நிச்சயமா வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது அவர்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ப்ரொமோஷன் இது எல்லாமே ரெடியா காத்திருக்கிறது. அதே நேரம் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா குரு பகவானுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல விழுகிறதுனால நீங்க செய்கிற தொழிலின் மூலமாக பாத்தீங்கன்னா வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு கிடைப்பதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல கன்னிராசிக்கு ரொம்ப சிறந்த நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் குரு பகவானுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல விழுகிறதுனால இந்த வருடத்துல திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருக்கிறது. இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வருவாரு. அந்த நேரத்துல சிறப்பு பார்வையான 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியில 7ஆம் இடத்துல விழுகிறதுனால நிச்சயம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகும் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருக்கிறது. ஆக 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. தனக்காரகனான குரு பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா தனஸ்தானமான 2ஆம் இடத்துல விழுகிறதுனால உங்களுக்கு பணம் பாத்தீங்கன்னா பல வழிகளில் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்கத்தின் மூலமாகவும் உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வருவார். இந்த 11ங்கிறது பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் குறிக்கக்கூடிய இடம். அதனால தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயமாக வருடத்தினுடைய பிற்பகுதியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தின் மூலமாக பண வரவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வருடத்தினுடைய ஆரம்பத்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் பல வழிகளில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்கம் வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கு. தங்கம் உங்களுக்கு சேரக்கூடிய யோகமும் இருக்கிறது. சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல சண்டை சச்சரவுகள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கான தொந்தரவுகள் இருக்காது. ஏன்னா குருவினுடைய பார்வை சனியின் மேல விழுகிறதுனால கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுல அந்யோன்யம் என்பது வருடத்தினுடைய பிற்பகுதியில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் வருடத்தினுடைய ஆரம்பத்துல மட்டும் குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உறவுகள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல விழுகிறதுனால உங்களுக்கு சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல இருக்கிறது. அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா காதலிக்கிற கன்னிராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை 5ஆம் வீட்டுல விழுகிறதுனால காதல்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா காதல்ல சக்சஸ் ஆகி திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம்
கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் காதலிக்கிற கன்னிராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா 2026 வந்து காதல்ல சக்சஸ் ஆவது மட்டுமல்லாமல் திருமணத்திலே முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அவர்களுக்கு இந்த 2026 குழந்தை பேரும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருக்கிறது. ஆக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து செல்வங்களுமே பாத்தீங்கன்னா இந்த 2026 கன்னிராசி நேயர்களுக்கு கிடைக்க போகிறது. வருஷத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்றவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கூட்டு தொழில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதோட வருஷத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா புரோக்கரேஜ் கமிஷன் தொழில் பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் நட்பு ஓட்டங்கள்லயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையற்ற நட்புகள் உருவாகி அதன் மூலமாக சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நட்பு ஓட்டங்கள் மூலமாக உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப நன்றாக இருக்கும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த நேரத்துல சனியினுடைய பார்வை வந்து 4ஆம் இடத்துல விழுகிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பாத்தீங்கன்னா பல வழிகளில் வந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி தங்கத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து தங்கத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருடத்தினுடைய பிற்பகுதியில் பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுகுது. இதனால நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். மன தைரியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொட்ட காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக 2026 பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நீங்க தொட்ட எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கும். இளைய சகோதர சகோதரிகளினுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். காதில் அணியக்கூடிய கம்மல் வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 9ஆம் பார்வையானது ராகு மேல வந்து 6ஆம் வீட்டுல விழுகிறதுனால வேலையில வந்து நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் எல்லாமே இருக்கும். அதே நேரம் குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் மேல வந்து குரு பகவானுடைய பார்வை விழுகாது. ராகு பகவான் 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வேலையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நீங்க மேலதிகாரிகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே நேரம் ராகு பகவான் 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அதிகப்படியான வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். அதாவது வேலையில வந்து என்னன்னா கொஞ்சம் பிரஷர் அதிக அளவு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து வேலையில வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குரு பகவானுடைய பார்வையானது 6ஆம் வீட்டுல வருடத்தினுடைய ஆரம்பத்துல விழுகிறதுனால நீங்க சுப கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சுப கடன் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவோ அல்லது உங்களுடைய வீட்டுல வந்து என்னன்னா ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிக்காகவோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. இந்த வருடம் முழுக்க பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய 3ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல விழுகிறதுனால உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது நிச்சயம் வரும். ஆகையால் முடிந்த அளவுக்கு வந்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதிர்ஷ்டம் சம்பந்தமான எந்த ஒரு செயல்பாடுகளிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி பழைய கோவில்களுக்கு பாத்தீங்கன்னா சென்று வரக்கூடிய பாக்கியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயம் கிடைக்கும். சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த 2026 கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரம் இந்த வருடத்துல வந்து பழைய வீடு வந்து வாங்கக்கூடிய யோகம் கன்னிராசினியர்களுக்கு அதிக அளவு இருக்கிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் 2026 ஆண்டுல வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து 2ஆம் இடத்துல விழுகிறதுனால அவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவர்களுடைய படிப்பு வந்து கொஞ்சம் சுமாராக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து அவர்களுடைய படிப்பு வந்து ரொம்ப நன்றாக இருக்கும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா மந்தத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து 4ஆம் வீட்டுல விழுகாது. ஆனால் சனியினுடைய பார்வை வந்து 4ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் வந்து ஒரு படிப்புல வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வருடத்தினுடைய பிற்பகுதியில் இருக்கிறது. அடுத்து காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா மந்தத்தன்மை என்பது நிச்சயம் இருக்கும். படிப்புல பாத்தீங்கன்னா பெருசா ஆர்வம் எதுவும் காட்ட மாட்டாங்க. ஆனால் குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர்களுடைய படிப்புல வந்து ரொம்ப நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த 2026 பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்கத்துல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து 2026 பாத்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளிமாநிலம் அல்லது வெளிநாடுக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா கடனால வந்து கொஞ்சம் அவதிப்படக்கூடிய
சூழ்நிலையும் ஏற்படும். ஆகையால் முடிந்த அளவுக்கு இந்த வருடத்துல கடனை வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அல்லது மிக குறைந்த அளவு வாங்கிக் கொள்வது நல்லது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா எதிரிகளுடைய தொல்லை பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முயற்சி செய்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பகவான் 10ல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே நேரம் ராகு பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எக்ஸாம் என்னன்னா கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. ஆகையால் அரசு வேலைக்கு முயற்சி செய்றவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக படிப்பது ரொம்ப நல்லது. 2026 குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு ஏற்படும். விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தை காட்டிலும் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி அரசியல் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பெயர், புகழ், செல்வாக்கு, பதவி உயர்வு இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தாய்மாமனுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் எதிரிகளுடைய தொல்லையினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சலசலப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பயிற்சி பிறகு பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரம் பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா உங்களுடைய சொல் பேச்சை கேட்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே நேரம் மூதாதையர்களுடைய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத தன லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய கன்னிராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா சொற்பொழிவு ஆற்றக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாகவும் அவர்களுக்கு பரிசுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரம் செய்யற கன்னிராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல உச்சமாகிறார். 11ங்கிறது பாத்தீங்கன்னா லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்துல குரு பகவான் உச்சமாகிறதுனால உங்களுக்கு பன்மடங்கு பாத்தீங்கன்னா லாபம் உங்களுடைய வியாபாரத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. நீங்க எதிர்பார்க்காத லாபம் பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால வியாபாரம் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக 2026ல கன்னிராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா காதல்ல சக்சஸ் கிடைக்க போகிறது, திருமணம் நடக்க போகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, தன லாபங்கள் பெருக போகிறது, வியாபாரம் நன்றாக இருக்க போகிறது, சொந்த தொழில் பார்க்கறவங்களுக்கு சொந்த தொழில் நல்லா இருக்க போகிறது, உத்தியோகம் கிடைக்க போகிறது, உத்தியோகத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது, தங்கம் கிடைக்க போகிறது, தங்கத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் பெறுவதற்கு இருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் இந்த வருடத்துல காத்திருக்கிறது. ஆகையால் 2026 பாத்தீங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.